கண் கருமணிகளில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி இந்த கருமணிகளிலே படர வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி நாம் தியானிக்கின்றோம். அந்த கருமணிகளிலே படரச் செய்கின்றோம். ஆனால் அந்த படரச் செய்வதனுடைய நோக்கம், அதனுடைய உள்கருத்து, அதனுடைய உணர்வு நமக்கு மிகவும் அவசியம். அந்த பயன்பாடு, ஏனால் எதற்காக கருமணிகளிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படரும்படி அந்த சக்திகளை அங்கே இணைக்கும்படி சொல்லுகிறார் என்பது நாம் அதனுடைய பயன்பாடுகளை நாம் செயலுக்கு கொண்டு வர வேண்டும். இன்று நாம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, கையிலே போன் இல்லாத மனிதனே இல்லை. போன் இல்லாத இனி அரசாங்கத்திலும் சரி அல்லது ஒரு பேங்குக்கு சென்றாலும் சரி, அது இல்லை என்றால் இன்று எந்த வேலையுமே செயல்படுத்த முடியாத அளவுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். ஆக நாம் நமக்கு தேவையான மட்டும்தான் அந்த போனிலே பார்க்கிறோம் என்றால் அப்படி இல்லை. நமக்கு தேவை இல்லாததையும் நமக்கு முன் அது கொண்டு வந்து நிறுத்தி கட்டாயப்படுத்தி நம்மை அதை பார்க்கும்படி செய்து, அது ஒரு முறை அல்ல பல முறை அல்ல பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு நம் உடலில் அந்த அணுக்கள் பெருகிவிட்டது. இந்த அவ்வளவு பல பல மனிதனுடைய உணர்வுகள் கலந்து விளைந்த உலோகங்கள், ஆற்றல் கொண்ட உலோகத்துடைய சத்துகள் அனைத்தையுமே நாம் கையில வைத்திருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போனிலே உள்ள இணைத்து, அப்படித்தான் இதைத்தான் ஃபீச்சர் போன் என்று மாதந்தோறும் புதிதாக கண்டுபிடித்து அதில் எத்தனையோ வளர்ச்சி பெற்ற நிலைகளாக இணைத்து இன்று போன்களை நமக்கு முன் கொண்டு வந்து அதில் எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்று வசதி இருப்பதாக சொல்லி நம் கையிலே கொடுக்கின்றார்கள். ஆனால் அது அனைத்துமே நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே அவர்கள் எந்த அலைவரிசையில எதை பாய்ச்சுகின்றார்களோ, எதை காட்டுகின்றார்களோ, எதை நுகரும்படி செய்கின்றார்களோ அதன்பால் நம்மை இழுத்து சென்று அந்த வழிக்கு நம்மை கொண்டு செல்வதற்குத்தான் இன்றது. அவர்களுக்கும் தெரியாமல் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டுள்ளார்கள். ஆக இதிலிருந்தெல்லாம் நாம் இதையெல்லாம் வென்ற, இதையெல்லாம் ஒளியாக மாற்றிய அந்த ஞானிகளுடைய உணர்வு, இதையும் தாண்டி நம் நினைவுக்கு வர வேண்டும் என்றால் நம் கண் கருமணிகளிலே குருநாதர் பதிவு செய்த அதை நாம் வெறுமன துருவ நட்சத்திரம் என்று இப்பொழுது நாம் 1 நிமிடமோ 2 நிமிடமோ நினைப்பது அல்ல. ஞானகுரு மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர், அவரை போன்ற ஏனைய ரிஷிகள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் கண் புலனறிவை அவர்களுடைய நினைவாற்றல் எப்படி விண்ணுக்கு செலுத்தி அந்த ஆற்றலை அவர்கள் பதிவு செய்து அதன் வழி உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துக்கும் அந்த சக்தியை பதிவு செய்து வெறும் கண்ணின் நினைவு கொண்டே ஆற்றல் மிக்க சக்திகளை இன்று விஞ்ஞானிகள் எப்படி இதை கண்டுபிடித்து நாம் ஒவ்வொருவரையும் இந்த போனுக்கு அடிமையாக்கும் நிலைகளுக்கு இன்று எவர்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை போல அந்த ரிஷிகள் ஒவ்வொருவருமே தன் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே நேர்முகமாக விஞ்ஞானுடைய ஆற்றலை தான் உணவாக கொடுத்து அந்த விண் செல்லும் மார்க்கமாக இந்த புவி நீரின் பிடிப்பிலிருந்து விடுபட்டு சென்றார்கள். இந்த உடலிலேயே ஆற்றல் மிக்க சக்திகளை வளர்த்தார்கள். ஆகவே நாம் குருநாதர் உபதேசம் செய்த அந்த உணர்வுக்கு நாம் போக வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் மாமிச உணவு சாப்பிடுவதை பற்றி பலமுறை ஞான குருவிற்கு சொல்லி, இதை சாப்பிட்டால் நீ இந்த நிலைதான் அடைவாய் என்று பலமுறை சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் குரு கேட்கின்றார், நான் சிறு வயதிலே வேட்டைக்கு சென்றிருக்கின்றேன், எத்தனையோ உயிரினங்களை வேட்டையாடி இருக்கின்றேன், அதையெல்லாம் அந்த காட்டிலேயே வெறும் தீயிலே அப்படியே சுட்டு சாப்பிட்டு இருக்கின்றேன், இதிலிருந்தெல்லாம் என்ன செய்வது என்று திகைத்து கேட்கின்றார். இருந்தாலும் இன்னொரு சந்தர்ப்பம், இங்கே நகருக்குள்ளே அழைத்து வரப்படும் பொழுது ஒரு இடத்திலே இங்கே அந்த மாமிசத்தை அங்கே சமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சமைத்து அந்த வெளிவந்த மனம் அங்கே வருகின்றது. அந்த இடத்திலே செல்லப்படும் பொழுது ஞானகுரு அவர்கள் அதை சுவாசிக்கின்றார்கள். சுவாசிக்கும் பொழுது மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் சொல்லுகின்றார், இப்பொழுது நீ 10 கிலோ கறி சாப்பிடுகிறாய் என்று அவரை ஞாபகப்படுத்துகின்றார், தூண்டுகின்றார். அப்பொழுதுதான் கேட்கின்ற, ஏற்கனவே சாமி இவ்வளவு சொல்லி இருக்கின்றீர்கள், இப்பொழுது நான் சாப்பிடவே இல்லை, 10 கிலோ சாப்பிட்டதற்கு சமானம் என்று சொல்லுகின்றீர்கள், என்னை பயமுறுத்துகின்றீர்கள், தயவு செய்து இதிலிருந்து எனக்கு விடுபடக்கூடிய வழியை நீங்கள் காட்ட வேண்டும் என்று நான் ஆடாகவோ கோழியாகவோ மாடாகவோ பிறக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே தான் ஞானகுரு அங்கே கேட்பார். அந்த இடத்திலே ஈஸ்வரப்பட்டர் அவருக்கு ஞாபகப்படுத்துவதனுடைய எண்ணமே ஏற்கனவே அவர் உடலில் அந்த அணுக்கள் விளைந்திருக்கின்றது. குருவிடம் அணுகி வந்த பின் இவர் மாமிசத்தை உட்கொள்ளவில்லை என்றாலும் உடலிலே விளைந்த உணர்வுகள்
அதனுடைய இயக்கத்திற்கு, அதனுடைய பசிக்கு அது கிளர்ந்து எழும் பொழுதுதான் இந்த மனங்களை சுவாசிக்க நேருகின்றது. சுவாசித்தாலும் கண்ணுக்கே இந்த நினைவு வருகின்றது. ஆனால் நாம் இதை சாப்பிட்டு பழகினால் அந்த எண்ணம் இந்த கண்ணிற்கு வரத்தான் செய்யும். இந்த கண் அதை மீண்டும் அந்த சத்தினை வளர்க்கும்படியாகத்தான் மீண்டும் ஆன்மாவிலிருந்து குவித்து கொடுக்கும். அதனால்தான் குருநாதர், நீ 10 கிலோ கறி சாப்பிடுகிறாய் என்று சொல்லுகின்ற, ஏனால் அந்த சத்து அந்த சிறிதளவு நேரத்திற்குள்ளேயே உமிழ்நீராக மாறி உனக்குள் அந்த சத்தாக உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு போய் சேருகிறது என்றுதான் சொல்லுகின்றார். ஆக இதே போன்றுதான் அவர் மாமிசத்தை பற்றி சொல்லி இந்த விளக்கத்தை கொடுக்கின்றார். நாம் குருநாதர் நமக்குள் பதிவு செய்த, நமக்கு உபதேசித்த ஞானிகளுடைய உணர்வுகள் அனைத்தையுமே அவருக்கு எப்படி இந்த மாமிசத்தினுடைய வாசனை உமிழ்நீராக மாறியதோ, நாம் இந்த ஞானிகள் உணர்வை நமக்குள் இந்த உமிழ்நீராக சுவாசமாக எடுக்க வேண்டும் என்றால் ஞானகுருடைய உபதேச கருத்துக்களை அவர் வெளிப்படுத்திய புத்தக வடிவிலே வெளிப்பட்ட அந்த நூல்களை மீண்டும் மீண்டும் கேட்டு பதிவாக்கி, ஆக கேட்பதோடு பதிவாக்குவதோடு மட்டுமில்லாதபடி மீண்டும் அங்கேதான் இந்த கண்ணினுடைய நினைவு வருகின்றது. அதற்கு பின் கண்ணின் நினைவு கொண்டு அந்த உபதேச கருத்துக்களை நாம் அலசி ஆராய்ந்து மீண்டும் மீண்டும் அதே எண்ணி குருவிடமே அந்த உபதேச கருத்துக்களை கலந்து 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 நாம் இந்த கண்ணின் நினைவுக்கு கொண்டு வந்தால், அதன் வழி நான் இந்த ஒரு பழக்கம், இந்த ஒரு பயிற்சி வந்துவிட்டால் அவருக்கு எப்படி அந்த சிறிது நேரத்திலே 10 கிலோ கறி சாப்பிட்டா என்று சொல்லினாரோ, நாம் கண்ணின் நினைவு கொண்டு மணிக்கணக்காக அல்லது தினம் தினம் காலையிலும் அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த தியானத்தை செய்யக்கூடிய, அதன் மூலமாக பெறக்கூடிய சக்திகளை நம் கண் கருமணி மூலமாக, கருவெளி மூலமாக அந்த உயர்ந்த சக்திகளை அவர் சாப்பிடாமலே 10 கிலோ கறி சாப்பிட்டதற்கு சமானம் என்று சொல்வது போன்று நாம் 1 மாதம் அல்லது 1 வருடம் அல்லது 10 வருடம் அமர்ந்து எடுக்கக்கூடிய அந்த சத்து. ஆனால் இதை குருநாதர் உபதேசமாக சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் 1000 வருடம் வாழ்வதற்கு உண்டான சத்து உமிழ்நீராக நீங்கள் அந்த சப்த ரிஷி மண்டலத்தினுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் இப்பொழுது பாய்ச்சப்படும் பொழுது நீங்கள் உங்களுடைய கண்ணின் நினைவாற்றலை செலுத்தி அந்த சப்த ரிஷி மண்டலத்தினுடைய பேரொளி பெற வேண்டும் என்று இப்பொழுது சொன்ன நினைவை இந்த கண்ணின் நினைவாற்றல் கொண்டு எண்ணி ஏங்கினால் அந்த ஒரு துளி அந்த சப்த ரிஷி மண்டலத்தினுடைய உமிழ்நீர் 1000 வருடத்திற்கு தேவையான சத்தாக உங்களுக்குள் சேர்ப்பிக்கப்படுகிறது என்று இதை வாக்காக உபதேசமாகவே கொடுத்துள்ளார்கள். அதை போன்று நாமும் இந்த கண் கருமணிகளுக்கு செய்வது என்று இந்த நேரம் மட்டும் இல்லாதபடி மீண்டும் மீண்டும், என்றால் உபதேசம் கேட்கப்படும் பொழுது நமக்கு இந்த பழக்கம் வர வேண்டும். புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அந்த வாக்கியங்களை, வரிகளை படிக்கின்றோம். அதே சமயத்தில் காதிலே கேட்கப்படும் பொழுது அது செவிகளிலே படுகிறது என்று எண்ணுகின்றோம். ஆனால் இது இரண்டுமே கண்ணின் நினைவுக்கு வர வேண்டும். அதாவது கண்ணின் நினைவுக்கு வருகிறது என்றால் இது எந்த புத்தகம் என்ன சொல்கிறார் என்று மட்டும் எண்ணாதபடி அந்த ஞான குருவின்பால் நினைவை செலுத்தி, நாம் இப்பொழுது எப்படி துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி உயிர் வழியை சுவாசிக்கின்றோமோ, நம் கண்ணின் நினைவு ஞான குருவின் பாலம், நம் உயிரின் பாலம். அதாவது குருதான் அதை உபதேசித்துள்ளார், குருதான் அதை எழுத்து வடிவிற்கும் கொண்டு வரை செய்துள்ளார். ஆனால் மீண்டும் அந்த ஞான குருவை எண்ணி புருவ மத்தியில் நினைவை செலுத்தி இந்த ஞான குருவையும் புருவ மத்தியும் நினைவு கொண்டு வருவது, இந்த கண்ணின் நினைவை கொண்டு வந்து இந்த கண்ணின் நினைவு கொண்டு புஸ்தகத்தை படித்தால் செவிவழி கேட்கக்கூடிய உபதேச கருத்துக்கள் இந்த கண்ணின் நினைவு கொண்டு நமக்குள் இணைத்தால் இந்த கருமணிகளிலே இப்பொழுது நாம் கட்டாயப்படுத்தி 1 நிமிடமோ 2 நிமிடமோ கருமணிகள் துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும் என்று எந்த சக்தியை பதிவு செய்து நாம் பெறச் செய்கின்றோமோ, இதை காட்டிலும் 1000 மடங்கு 1,00,000 மடங்கு கண்ணின் நினைவு கொண்டு உபதேசிக்கக்கூடிய கருத்துக்களை உயிர் வழியாக, குரு வழியாக எண்ணி எடுத்தால் அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த கண்களுடைய அந்த கருமணிகளும் கருமணியோடு சேர்ந்த அந்த வெள்ளித்திரை, அதனுடன் தொடர்பு கொண்ட நரம்பு, இந்த நரம்பு மண்டலத்தோடு சேர்ந்த கவன ஈர்ப்பு நரம்பு, நம் உயிரில் இருக்கக்கூடிய நரம்பு, உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கக்கூடிய நரம்பு, சிறுமூளை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்திற்குமே அறிவிப்பு கொடுத்து அனைத்தையுமே உடனடியாக கணப்பொழுதில மாற்றக்கூடிய அந்த வாயில் இந்த கண்களுக்குத்தான். ஏனென்றால் அன்றைய காலங்கள் இருந்தது வேறு. அன்றைய காலத்தில் புலஸ்தியர்கள் நுகரும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள்.
இன்று நாம் நுகரும் ஆற்றலை பற்றி நமக்கு தெரியவும் இல்லை, இது பழக்கவும் இல்லை, நமக்கு யாருக்கும் பழக்கப்படுத்தவும் இல்லை. இந்த நுகரும் ஆற்றல் அனைத்துமே கண் வழியாகத்தான் நமக்குள் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கண் கருமணிகளில் இந்த கண்ணினுடைய புலனறிவை குருவின் பாலம், நம் உயிரின் பாலம், மகரிஷிகளின் பாலம், இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அந்த அருள் வழியில் அந்த ஞானிகள் உணர்வுகளை பெறச் செய்வதற்கு ஞானிகளுடைய அனைத்தையுமே ரத்தன சுருக்கமாக உபதேச வாயிலாக அதை சொல் வடிவாக வெளிப்படுத்தக்கூடியதை இந்த கண்ணின் நினைவு கொண்டு வந்தால் மிக மிக அபரிதமான சக்தி. எப்படி 1000 வருடத்திற்கு தேவையான அந்த சப்தரிஷி மண்டலங்களுடைய சத்து ஒரு உமிழ் ஒரு சொட்டாக நம் வாயிலை சுரக்கிறது என்று சொல்லுகின்றாரோ அதை போன்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி நினைத்த மாத்திரத்தில் நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த சக்தியை பெற முடியும். இதுவரை நாம் பழக்கம் இல்லை என்றாலும் இனி பழக்கப்படுத்தி கண்ணின் நினைவை குருவின் பால் நினைவை செலுத்தி உயிரின் பால் நினைவை செலுத்தி அதன் பின் அந்த உபதேச கருத்துக்களை படிப்பதோ கேட்பதோ இருந்தால் மற்ற நேரங்களிலும் இந்த நினைவு தன்னிச்சையாக அங்க வரும். இந்த பயிற்சி, இந்த பழக்கம் அந்த ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அவ்வளவு அபரிதமான சக்திகளை, உயர்ந்த சக்திகளை நாம் நினைத்த மாத்திரத்தில் கொண்டு வர முடியும். நமக்கு முன் குவிக்க முடியும். நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு பெற செய்ய முடியும். அல்லது எந்த இடத்துல வலியோ நோயோ துன்பமோ அங்கே செலுத்த முடியும். இது எப்படி நாம் அங்கிருந்து எடுத்து நம் உடலுக்குள், உறுப்புகளுக்குள், அணுக்களுக்குள் செலுத்துகின்றன, இதை மற்ற இடத்திலும் குவிக்க செய்ய முடியும். மற்றவர்களையும் பெற செய்ய முடியும். மற்றவர்களுக்கும் பாய்ச்ச முடியும். மற்றவருடைய உடலிலோ அல்லது அவர் தொழில் செய்த இடத்திலோ அல்லது ஏதோ ஒரு பொருளிலோ அல்லது ஒரு இயந்திரத்திலோ அல்லது இயற்கையுடைய சீற்றமோ எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு பயிற்சியாக எடுத்த நிலைகளை இன்று எப்படி விஞ்ஞானிகள் எங்கோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் நம்மை பார்க்கும்படி செய்து அதிலேயே நம்மை ஆழ்த்தும்படி செய்கின்றார்களோ அதே போன்று நாம் நம் கண்ணின் நினைவு கொண்டு இதை அப்படியே தலைகீழாக மாற்றி எந்த நேரத்திலும் நாமும் அந்த அறிஞானிகள் உணர்வோடு ஒன்றி குருவோடு இணைந்து துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி நம்மை சார்ந்தவர்களையும் இந்த உலக மக்களையும் இந்த விஞ்ஞான உலகம் எப்படி நம்மை அங்கே ஆழ்த்தி நம்மை அங்கே அடிமையாக்க மாற்றுகின்றதோ அதையே அப்படியே மாற்றி மகரிஷி உலகமாக, தெய்வீக உலகமாக, ஞானிகளுடைய அருள் வட்டத்திலே நாமும் இணைந்து அனைவரையும் அருள் வட்டத்திலே இணைக்க செய்யும் சக்தியாக நம்மிடமிருந்து அந்த ஆற்றல்கள் வெளிப்படும். நம்மால் அந்த நுண்ணிய நிலைகளை இழுத்து நம் கண் கருமணிகளுக்கு அந்த ஆற்றலை பெருக்க செய்து அதை வளர்த்து அதன் மூலமாக இந்த பயன்களை நாமும் பெற்று நம்மை அருகில் உள்ளோரையும் பெறச் செய்து நாம் வாழும் இடத்திலும் பரவை செய்து இந்த உலகிற்கும் கொடுத்து உலக மக்களுக்கும் சரி இந்த உலகில் இருக்கக்கூடிய சகலத்திலுமே இந்த நாம் எடுக்கக்கூடிய இந்த தியானத்தில் எடுக்கக்கூடிய சக்தியை எல்லோருக்கும் கிடைக்க செய்ய முடியும். கிடைக்க செய்வது மட்டுமல்ல, பாய்ச்ச முடியும். அவர்களுக்கு அந்த உணர்வை ஊட்டவும் முடியும். அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். ஆனால் அவர்களை நாம் மாற்ற முடியாது. ஆனால் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் சந்தர்ப்பம்தான் எல்லாத்திற்குமே காரணம். அந்த சந்தர்ப்பத்தை நாமும் பயன்படுத்தி எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பாக நம் கண் கருமணிகளில் அந்த விழித்திரையில் கண்ணோடு சேர்ந்த நரம்புகளில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று இந்த உணர்வோடு நாம் உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த சக்திகளை பெறச் செய்வோம். நம் கண் கருமணிக்கு சுய வெளிச்சம் இல்லை என்றாலும் நம் உயிர் வழியாகத்தான் அந்த சக்தி கிடைக்கின்றது. ஆக இப்பொழுது நாம் அந்த உயிர் வழியாகத்தான் ஏங்கி அந்த சக்திகளை பெற்று நம் கண் கருமணிகளில் ஆற்றல் மிக்க மகரிஷிகள் ஞானிகள் பெற்ற அந்த ஆண்டனா மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றலை நாம் நினைத்த மாத்திரத்தில் எண்ணிய நேரத்தில் எத்தகைய சிக்கலான சூழ்நிலை இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை பெறுவதற்குண்டான வாய்ப்பாக நம் கண் கருமணிகளுக்கு அந்த சக்தி எப்பொழுது பெறச் செய்வோம். இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கு அனைவரது கண் கருமணிகளிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும். எல்லோரும் அந்த ஞானிகள் பெற்ற அவர்கள் பெற்றது போன்று அந்த தகுதி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். இது கொண்டு பழக இதுவரைக்கும் வாயிலே உமிழ்நீர் சுரந்ததோ அல்லது இணைந்ததோ தெரியவில்லை என்றால் இப்பொழுது உங்களுக்குள் அந்த உமிழ்நீர் சுரப்பதும் அந்த உமிழ்நீரை பற்றிய நினைவுகளும் குருநாதர் பதிவு செய்த அந்த ஒரு துளி அந்த உமிழ்நீர் இந்த சப்தரிஷி மண்டலத்தினுடைய ஆற்றல் என்று எதை பதிவு செய்தாரோ
அது நமக்குள் ஜீவன் பெற்று அந்த உமிழ்நீர்களாக உற்பத்தி ஆவதும் நமக்குள் இணைந்து கொண்டிருப்பதும் நாம் அறிய முடியும். அதை போன்று நாம் இன்னொன்றும் ஈஸ்வரப்பட்டு நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எதையுமே இவ்வளவு நாட்கள் சரியாக செய்யவில்லை, அல்லது இதற்கு முன் செய்யவில்லை, அல்லது எனக்கு வயது இவ்வளவு ஆகிவிட்டது என்றெல்லாம் நாம் எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுவரை செய்யவில்லை, நமக்கு வயதானாலும் பரவாயில்லை, இப்பொழுது இந்த நொடி இப்பொழுதே அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் ஏங்கினால் மட்டும் போதுமானது. ஈஸ்வரப்பட்டு சொல்லக்கூடியதுதான். இவ்வளவு காலம் நீ எடுக்க மறந்த அல்லது அது உனக்கு தெரியாமல் போன அத்தனை நிலையில் இப்பொழுது நீ பெற வேண்டும் என்று விரும்புகின்றாயா? நீ பெற வேண்டும் என்று விரும்பினால், உனக்கு அந்த இச்சை இருந்தால், அது அனைத்துமே நான் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உனக்கு அந்த சக்தி கிடைக்கும் என்று அவர் வாக்காக நமக்கு கொடுத்துள்ளார்கள். ஆகவே இதுக்கு முன் போன நிலைகளையோ செய்ய தவறியதையோ அது எதுவாக இருந்தாலும் சரி, இது மட்டுமல்ல எதுவாக இருந்தாலும் சரி, அது விட்டது அனைத்தையுமே நாம் எண்ணி இயங்கக்கூடிய இந்த உணர்வோடு அவர் கொடுத்த வாக்கின் பிரகாரம் நம் கண்ணின் நினைவை செலுத்தினாலே போதுமானது. அது குருநாதர் நமக்கு பதிவு செய்து, ஈஸ்வரர் பதிவு செய்து நாம் எண்ணி இயங்கி இந்த சக்திகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வளர்த்துக் கொள்வோம்.